ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்பைசி கிராப் மசாலா எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது நல்லா திக்கான ஒரு கிரேவி டைப்பாக இருக்கும். இது தோசைக்கு இல்லை சாதம், ரசம் சாதம்க்கெலாம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இது ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லா கோல்டுலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிளியர் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் அனுப்பிடுங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய், நல்ல அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அப்போனா தான் நமக்கு நண்டு பெரட்டும் போது ஈஸியாக இருக்கும். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே பெருஞ்சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போனா தான் நல்லா வாசனைக்காண்டி. கருவேப்பிலை கொஞ்சம், கூடவே வெங்காயம் இந்த மாதிரி 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் ரொம்ப நல்லது, சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே தக்காளி, 1 தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவையும் அதிலே கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. இப்போ காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். அப்போனா தான் நமக்கு கிரேவி நல்லா திக்காக வரும், நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூடவே பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் இந்த மசாலாவோட அந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிராப் 1 kg வச்சுருக்கேன், அது இந்த மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதை நல்லா அந்த மசாலாவோட கோட் பண்ணிடுங்க. நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க. நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கோட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த கிராப் வேகிறதுக்கு நம்ம 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம இது கிரேவி டைப்பாக தான் பண்ண போகிறோம். 1 கிளாஸ் தண்ணி போதுமான அளவு இருக்கும். இப்போ இது கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை வேக வைக்கணும். ஒரு மூடி இல்லை தட்டு போட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ப்ரான் நண்டுலாம் ஈஸியாகவே வெந்துடும். அதனால் ஒரு 8லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 8 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா அந்த கிராப்லாம் ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு. பார்த்திங்களா? எப்பயுமே ப்ரானும் சரி நண்டும் சரி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆரஞ்சாக மாறிடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ கொஞ்சமாக அந்த தண்ணி, அந்த நண்டில் உள்ள தண்ணி, வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணிலாம் விட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, 2 சில்லு தேங்காய், ரொம்ப சேர்க்கக்கூடாது, 2 சில்லு அளவு தேங்காய், அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம்,
4 பல் வந்து இது முந்திரி பருப்பு, இதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் வலுவலுன்னு அரைச்சிட்டு இந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு இன்னும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மூடி போட்டுடலாம். அப்போனா தான் நம்ம கிரேவி நல்லா திக்காகி ரெடியாகி வரும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் கழித்து சூப்பரான ஸ்பைசியான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுதா? நல்லா திக்காயிடுச்சு அந்த கிரேவி வந்து. இது வெறுதாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது தோசை இல்லை ரைஸ் கூட வச்சு சுட சுட சாதம் பண்ணிவிட்டு இதை வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் வந்து சளி பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மழை காலத்துக்கு நண்டு வச்சு நீங்கள் மசாலா வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஸ்பைசி நண்டு மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.